ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் இப்போ எங்களோட கையை வந்து மோல்டு எடுக்க போகிறோம். பாப்பாவுக்கு எடுக்கலான்னு பார்த்தோம். அவள் கை வந்து காலை விட்டு கொதப்பிட்டா. அதனால ஒரு பாக்கெட் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இருக்கிற ஒரு பாக்கெட்டை எடுக்கலான்னு பார்த்தா பக்கெட்டுக்கு எங்கள் கையே பத்தலை. அப்படி தான் இருக்குது. சரி, இருக்கிற பாக்கெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு இருக்கோம். ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம். ஃப்ரெண்ட்ஸ், பாக்கெட்டே வேஸ்ட் பண்ணிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், என்ன வந்து தண்ணி வந்து நிறைய கையை எப்படியே இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வச்சிட்டு இருக்குதுன்னு தெரில. நீங்களே பாருங்க அந்த மோல்ட் ஆனதை. ட்ரை ஆயிடுச்சுப்பா. இல்ல இன்னும் ஆகலையா? தண்ணி நிறைய இருக்கோ? ஆமா, உன்னாலதான். ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ள பதப்பி வச்சிருக்கோம். நானும் தடஸ்டி மாதிரி இப்போ நானும் இவ்வளோ சேர்ந்து கையெல்லாம் கொதப்பிட்டோம். அச்சு வருது. பரவாயில்ல, இது கொஞ்சம் பிச்சல அது தனியாக விழுந்துருச்சு. இது இப்படி பிடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்குள்ளே மோல்டு ஊற்ற போகிறோம். இப்போ இது கைக்கு வந்த மோல்டு. ஆல்ரெடி கை வேஸ்ட்டாக போச்சு. அதனால் கைக்கான பவுடரையும் இதில் கொட்டிடலாம். ப்ளஸ் ஏன்னா எங்கள் கை ரொம்ப பெருசு. ஸோ இந்த கைக்கு சின்னதாக கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கை கால் ரெண்டுத்துக்கும் இருக்கிறதையும் இதுலேயே கொட்டிட்டு மொத்தமாக கரைச்சி ஊற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கையாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இது எது வந்தாலும் சரி, இது எங்கள் கை தான். அது மட்டும் ப்ரூஃபுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம். உள்ளது கை மாதிரி வருதோ கால் மாதிரி, ஆனால் இது வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என் நம்பிக்கை வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னை எடுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அதை கஷ்டப்பட்டு பண்ணுறேன், அவன் பண்ணல. அவள் ஆல்ரெடி நான் அப்போவே லேட்டாக பண்ணலான்னு சொன்னேன். கேட்காம தனுஷ்டி வந்து சமத்து. அவள் வந்து இது பண்ணுவா, அப்படி பண்ணுவா, இப்படி பண்ணுவான்லாம் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கூட கைக்கு வந்து இந்த சிமெண்ட் பத்துமான்னு எனக்கு தெரில. பத்துன்ற நம்பிக்கையோடய கரைக்கிறோம். பாதி உடச்சு விட்டடா. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைக்கே வந்து பாதி பத்தாமல் போயிடுச்சு. பாதி கை கூட வராது போல். மீதி கைக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்ற போகிறேன். பத்தலாம் கொஞ்சம் மைதா மாவு கலந்துட்டேன். மைதா மாவு தேவையான அளவு. இவ்வளோ தண்ணி ஊற்றலாமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் ஊற்ற போகிறேன். இது காஞ்சாலும் காயலனாலும் வீட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கையோ காலோ இது எப்படி வருதோ 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.